இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை தானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். எதுக்கு இப்ப சும்மா சவுண்ட் விட்டுட்டு இருக்க? ஏய், என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க? என்ன எல்லாம் திட்டம் போட்டு வேலை பாக்குறீங்களா? உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அத பாத்துக்கிட்டு நாங்க என்ன சும்மா இருக்கணுமா? உன்னை யாரு சும்மா இருக்க சொன்னது? தோ அங்க இருக்கிற வாட்டர் கேன்லாம் ஓரமா எடுத்து வை. அந்த வேலையை போய் பாரு போ. என்னடா கிண்டல் பண்றியா? அடடே, கண்டுபிடிச்சியா? பரவாயில்லையே. என்ன ஆதுர, இந்த பூபதி சரியான மக்குன்னு சொன்ன, நான் கிண்டல் பண்ணதை கரெக்டா கண்டுபிடிச்சான் பாரு. ஏங்க நீங்க சும்மா இருங்க ப்ளீஸ். அண்ணே, எதுக்கு அண்ணனை சும்மா இருக்க சொல்றீங்க? அண்ணன் பேசுறதுல எதுவும் தப்பு இல்லைங்க. என்னடா தப்பு இல்ல? வேலிக்கு ஓனா சாட்சியா? உன் அண்ணனுக்கு நீ சப்போர்ட்டா? உன்னோட அண்ணிதான் வெக்கங்கடத்தனமா ஆரத்தி எடுக்கணும் ஜோடியா நில்லுன்னு கூப்பிட்டா நீயும் மானங்கடத்தனமா பல்ல கட்டிட்டு வந்து நிக்கிறியா? நீ எல்லாம் மனுஷனாடா? தேவையில்லாம பேசாதீங்க. ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போய் என் தங்கச்சி அப்படியே மகாராணி ஆட்டம் வாழ வச்சிருவீங்க பாருங்க. உங்க லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியாதா? என் பாப்பா இந்த வீட்டுல வந்திருக்கேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நான் என் கோபத்தையும் கொலவெறியையும் என் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா ஊரும் வரவும் கூடி அச்சதை போட்டு வாழ்த்தி 30 முக்கோடி தெய்வங்களும் ஆசீர்வாதம் பண்ணி என்னமோ கல்யாணம் பண்ண மாதிரி ஜோடியா வச்சு ஆரத்தி எடுக்கிற மாதிரி சீன் காட்டுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். பாப்பா, நீ வீட்டுக்குள்ள போ. பாப்பா, ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாங்க யாரும் இங்க எங்களோட இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ணல. சத்யா அவ வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வீட்டை பார்க்க சொன்னா, இதோ அவ சொன்ன மாதிரி ஒரு வீட்டை நாங்க பாத்துட்டோம். எங்க கார்த்திக் கூட சேர்ந்து வாழ்றேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு கொடுத்தா. அப்படின்னா இப்ப அவ இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கான் தானே அர்த்தம். எங்க வீட்டுக்கு வாழ வந்திருக்கிற மருமகளுக்கு நாங்க ஆரத்தி எடுப்போம். இதை எதுக்காக தடுத்து நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? உனக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற எந்த அவசியமும் எனக்கு இல்ல. நான் சொன்னதுதான். ஆரத்தி வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். மீறி ஆரத்தி எடுக்கணும்னு கட்டாயப்படுத்தினா நடக்கிறதே வேறையா இருக்கும். என்னடா நடக்கும்? என்ன நடக்கும்?